டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 ஆண்டு கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்வி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? இதற்கான ஆப்ஷன்ஸ் திங்களூர், திருவாமூர், திருவழுந்தூர், திருவாதவூர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி திருவாமூர். இன்றைய தென்னார்காட்டு மாவட்டத்தில் இருந்த ஒரு ஊர் தான் திருமாமூர் அப்படின்ற ஊர். அந்த ஊரில் பிறந்தவர் தான் நம்மளுடைய திருநாவுக்கரசர் அவர்கள். திருநாவுக்கரசருடைய சிறப்பை பற்றி சொல்லணும்னா 12 திருமறைகள் அப்படின்னு சொல்லப்பட்ட திருமுறைகளில் 4, 5 மற்றும் 6ஆம் திருமறை பாடல்கள் நம்மளுடைய திருநாவுக்கரசர் அவர்கள் தான் இயற்றியிருக்காரு. திருநாவுக்கரசருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு. அவர் அப்பர் அப்படின்ற பெயரை கொண்டும் அழைக்கப்படுறாரு. நம்ம அதிகமாக சொல்லக்கூடிய தெரியக்கூடிய பேர் நமக்கு அப்பர் அப்படின்னு தான். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மாதிரியான பேர் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பெயர்கள். அதில் அந்த அப்பர் அப்படின்ற பெயரை திருநாவுக்கரசருக்கு தந்தவர், அதை சூட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அதாவது ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே தனக்கு தந்தை மாதிரி அவருடைய விஷயங்கள் உணரப்பட்டதனால திருநாவுக்கரசரோடு பயணிக்கும் போது, அவரோட சந்திக்கும் போது தன்னை தந்தை ஸ்தானத்தில் அவர் திருநாவுக்கரசரை வைத்து பார்த்ததனால் திருஞான சம்பந்தர் அவருக்கு அப்பர் அப்படின்ற பெயரை சூட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம், இதில் இருக்கக்கூடிய மற்ற கேள்விகள்ல இருந்தும் மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ திங்களூர் அப்படின்ற ஊர் யார் பிறந்த ஊர்? அப்பூத்தியடிகள். அப்பூத்தியடிகள் யாரு? அப்பூத்தியடிகள் 63 நாயன்மார்கள் ஒருத்தர் தான் அப்பூத்தியடிகள். அவருடைய பிறந்த ஊர் தான் திங்களூர். அடுத்து திருவழுந்தூர், நமக்கு எல்லாம் பரிச்சயமான கம்பர் பிறந்த ஊர் தான் திருவழுந்தூர். திருவாதவூர், நமக்கெல்லாம் முக்கியமான நூலை தந்த மாணிக்க வாசகர், திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகருடைய பிறந்த ஊர் தான் திருவாதவூர். இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.